லினக்ஸில் பொதுவான அப்ளிகேஷன்களை இப்போது காணலாம். அடிப்படையான மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் லினக்ஸின் கமாண்ட்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். இதன் முக்கிய நோக்கம் லினக்ஸில் வேலை செய்ய உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதே. முதல் கமாண்ட் எச்சோ. லினக்ஸில் எல்லா கமாண்ட்களும் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை, அவற்றை சார்ந்தே வேலை செய்யும். குறிப்பாக சொன்னால் ஒழிய எல்லாமே கீழ்நிலை எழுத்துக்களே. எச்சோ கமாண்ட் திரையில் செய்தியை காட்ட பயன்படுகிறது. டெர்மினலுக்கு போகலாம். உபுண்டுவில் டெர்மினலை திறக்க Ctrl+Alt+T. இந்த கமாண்ட் எல்லா யூனிக்ஸ் கணினிகளிலும் வேலை செய்யும் என சொல்ல முடியாது. டெர்மினலை திறக்க பொதுவான முறை வேறு ஒரு டியூட்டோரியலில் உள்ளது. டைப் செய்க எச்சோ ஸ்பேஸ் ஹெல்லோ வர்ல்ட். என்டரை தட்டவும். இது ஹெல்லோ வர்ல்ட் செய்தியை திரையில் காட்டுகிறது. ஒரு வேரியபிளின் மதிப்பை காட்டக்கூட எச்சோ கமாண்டை பயன்படுத்தலாம். டைப் செய்யுங்கள் எச்சோ ஸ்பேஸ் டாலர் மேல்நிலை எழுத்துக்களில் ஷெல். என்டர் செய்க. இது நடப்பு ஷெல்லை வெளியிடுகிறது. எச்சோ கமாண்டுடன் ஒரு எஸ்கேப் சீக்வென்ஸ்-ஐயும் உள்ளிடலாம். இதற்கு லினக்ஸில் -e. பொதுவான மாற்று வரிகள் tab-க்கு \t, புதிய வரிக்கு \n, அதே வரியில் ப்ராம்ப்ட் ஐ காட்ட \c. உள்ளீடுக்கு முன் ப்ராம்ப்ட் வரியை காட்ட வேண்டிய நேரத்தில் இது பயனாகும். டைப் செய்வோம் எச்சோ ஸ்பேஸ் -e ஒற்றை மேற்கோள்களில் Enter a command \c. என்டரை தட்டுவோம். இப்போது Enter a command-க்கு பின் ப்ராம்ப்ட் காணப்படும். நாம் எந்த பதிப்பு லினக்ஸை பயன்படுத்துகிறோம் என்று அறிய ஆசை இருக்கலாம். இதை அறியவும் நம் கணினி குறித்து பல தகவல்களை அறியவும் யுநேம் என்ற கமாண்ட் பயன்படும். எழுதுவோம் யுநேம் ஸ்பேஸ் -r. என்டரை தட்டுவோம். உங்கள் பயனர் பெயரை அறிய ப்ராம்ப்ட்-இல் who ஸ்பேஸ் am ஸ்பேஸ் I என டைப் செய்து என்டர் விசையை தட்டுவோம். பலரும் பயன்படுத்தும் கணினியாக இருந்தால் எல்லா பயனரையும் பட்டியலிடும் who கமாண்டில் இருந்து இது வருகிறது. சில சமயம் நம் லாகின் பாஸ்வேர்ட் பாதுகாப்பு இல்லாமல் போய் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது சும்மா அதை மாற்ற விரும்பலாம். இதற்கு பயனாவது பாஸ்வேர்ட் கமாண்ட் PASSWD. என்டர் விசையை தட்டுவோம். இந்த கமாண்டை உள்ளிட்டதும் நடப்பு கடவுச்சொல்லை உள்ளிட தூண்டும். இங்கு என் கணினியின் நடப்பு கடவுச்சொல்லை உள்ளிடுகிறேன். இதை சரியாக உள்ளிட்டதும் புதிய கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டும். அதை உறுதி செய்ய மீண்டும் உள்ளிட வேண்டும். நம் கடவுச்சொல் மறந்து போனால் அப்போதும் கடவுச்சொல்லை மாற்றலாம். ஆனால் ரூட் பயனர் மட்டுமே அதை செய்ய முடியும். யார் அந்த ரூட் பயனர்? அவர் கூடுதல் சலுகைகள் உள்ள சிறப்பு மனிதர். ஒரு ஒப்பீடு செய்ய விண்டோஸில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் போல இவர். இன்றைய தேதி நேரம் என்ன என்று தெரிந்து கொள்ள நினைக்கலாம். இதற்கு உள்ளது டேட் கமாண்ட். டெர்மினலில் டேட் என்று எழுதி என்டரை அடிக்கலாம். நடப்பு தேதி நேரம் காட்டப்படுகிறது. டேட் என்று இட்டாலும் தேதி நேரம் இரண்டையுமே காட்டுகிறது. இது பன்முக வித்தகர். இதற்கு பல தேர்வுகளும் உண்டு. ப்ராம்ப்ட்-இல் டைப் செய்க டேட் ஸ்பேஸ்
பிளஸ் சதவிகித குறி மேலெழுத்து டி. என்டரை தட்டலாம். இது நேரத்தை மணி நிமிஷம் வினாடி வகையில் காட்டுகிறது. ப்ராம்ப்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் பிளஸ் சதவிகித குறி சிறிய ஹெச். என்டரை தட்டலாம். இது மாதத்தின் பெயரை தருகிறது. ப்ராம்ப்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் பிளஸ் சதவிகித குறி சிறிய எம். என்டரை தட்டலாம். இது மாதத்தை எண்ணில் தருகிறது. இங்கே பிப்ரவரி மாதத்திற்கு 02 என காட்டுகிறது. இதேபோல் உங்களுக்கு என்ன காட்டுகிறது என பொருத்தி பார்க்கவும். ப்ராம்ப்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் பிளஸ் சதவிகித குறி சிறிய ஒய். என்டர் விசை அடிக்கலாம். நடப்பு வருடத்தின் கடைசி 2 எண்களை காட்டுகிறது. இந்த தேர்வுகளை கலந்து பயன்படுத்தலாம். ப்ராம்ப்டில் டைப் செய்க டேட் ஸ்பேஸ் பிளஸ் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் சதவிகித குறி சிறிய ஹெச் சதவிகித குறி சிறிய ஒய். என்டரை அடிக்கலாம். இது இப்போது பிப்ரவரி 11 என்று காட்டுகிறது. இதே போன்ற இன்னொரு கமாண்ட் கால் அதிகம் பயன்படாவிட்டாலும் இது எந்த வருட எந்த மாத காலண்டரையும் காட்ட உதவுகிறது. நடப்பு மாத காலண்டரை பார்க்க கால் என டைப் செய்து உள்ளிடுக. எந்த மாத காலண்டரையும் காண உதாரணமாக டிசம்பர் 2070. ப்ராம்ப்டில் கால் ஸ்பேஸ் 12 ஸ்பேஸ் 2070 என டைப் செய்து என்டர் விசையை அடிக்கலாம். இது டிசம்பர் 2070 மாத காலண்டரை காட்டுகிறது. மேலே போகும் முன் ஃபைல்கள் டிரக்டரிகள் பற்றி பார்க்கலாம். லினக்ஸில் எல்லாமே ஒரு ஃபைல். அது சரி, ஃபைல் என்றால் என்ன? நமக்கு பழக்கமான ஃபைல் பேப்பர்களையும் ஆவணங்களையும் வைத்துக்கொள்ளும் பெட்டி. அதேபோல லினக்ஸில் ஃபைல் என்றால் தகவல்களை வைத்துக்கொள்ளும் கலம். டிரக்டரி என்றால் என்ன? பல ஃபைல்களும் சப் டிரக்டரிகளும் சேர்ந்தது டிரக்டரி. டிரக்டரி நம் ஃபைல்களை ஒரு சீரான முறையில் அடுக்கி வைக்க உதவுகிறது. விண்டோஸில் போல்டர் என்று சொல்வதும் இதைத்தான். லினக்ஸில் உள்ளே நுழைந்ததும் முன்னிருப்பாக நாம் இருப்பது ஹோம் டிரக்டரி. அதை காண ப்ராம்ப்டில் எச்சோ ஸ்பேஸ் டாலர் ஹோம் என்று மேல்நிலை எழுத்துக்களில் உள்ளிட்டு என்டர் விசையை தட்டவும். அடுத்த கமாண்ட் நாம் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கும் அடைவை அறிய உதவும். pwd என்பது பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி. ப்ராம்ப்டில் pwd என்று எழுதி என்டர் செய்க. நடப்பு டிரக்டரி தெரிந்த பின் அதில் இருக்கும் மற்ற டிரக்டரிகள் சப் டிரக்டரிகள் என்னென்ன என்று அறிய ஆசைப்படலாம். இதற்கான கமாண்ட் ls. அநேகமாக இதுவே யூனிக்ஸில் லினக்ஸில் மிக அதிகமாக பயன்படும் கமாண்ட். ls என்ற கமாண்டை எழுதி என்டர் செய்க. இப்போது வெளியீட்டை கவனிக்கலாம். பொதுவாக ஃபைல்களும் சப் டிரக்டரிகளும் வெவ்வேறு நிறத்தில் காட்டப்படும். இது பன்முக கமாண்ட். அதற்கு பல ஆப்ஷன்ஸ் துணையாகும். சிலதை பார்க்கலாம். ls ஸ்பேஸ் -all என எழுதி என்டர் செய்க. இப்போது மறைந்திருக்கும் ஃபைல்களும் கூட காட்டப்படும். மறைந்திருக்கும் ஃபைல்கள் புள்ளியில் ஆரம்பிக்கும் ஃபைல் பெயர்கள். ஃபைல் பெயர் மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல் வேண்டுமானாலும் -l தேர்வு உதவும். ls ஸ்பேஸ் சிறிய எல் என ப்ராம்ப்டில் எழுதி என்டர் செய்க. இது ஃபைலின் அனுமதிகள், ஃபைலின் உரிமையாளரின் பெயர், கடைசியாக திருத்திய நேரம், பைட்டுகளில் ஃபைலின் அளவு
ஆகியவற்றை காட்டும். இவை பற்றி சொல்லப்போவதில்லை. எல்எஸ்-க்கு உள்ள மற்ற தேர்வுகளை பின்னால் பார்க்கலாம். இந்த தகவலை பார்ப்பது மட்டுமில்லாமல் ஒரு கோப்பில் சேமிக்கலாம். உண்மையில் இதுபோல் கமாண்ட்களின் எல்லா அவுட்புட்களையும் கூட கோப்பில் வைக்கலாம். கமாண்டுக்கு பின் வல அம்புக்குறி இட்டு ஃபைலின் பெயரை உள்ளிட வேண்டும். உதாரணமாக எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் சிறிய எல் வல அம்புக்குறி ஸ்பேஸ் ஃபைல்இன்ஃபோ என எழுதி என்டர் செய்க. இப்போது ஃபைல்கள் டிரக்டரிகள் பற்றிய எல்லா தகவல்களும் ஃபைல்இன்ஃபோ என்ற ஃபைலுக்கு அனுப்பப்படும். சரி, கோப்பில் உள்ள தகவலை எப்படி படிப்பது? இதற்கான கமாண்ட் கேட். டைப் செய்யலாம் கேட் ஸ்பேஸ் ஃபைலின் பெயர். இங்கு ஃபைல்இன்ஃபோ. என்டரை தட்டலாம். இப்போது கோப்பில் உள்ள தகவலை படிக்கலாம். உண்மையில் கேட் கமாண்டின் இன்னொரு முக்கிய பயன் ஒரு ஃபைலை உருவாக்குவது. இதற்கு டைப் செய்க கேட் ஸ்பேஸ் வல அம்புக்குறி ஸ்பேஸ் ஃபைலின் பெயர், உதாரணமாக ஃபைல்1. என்டர் விசையை தட்டலாம். என்டர் விசையை தட்டிய பின் அது பயனரின் உள்ளீடுக்கு காத்திருக்கிறது. என்ன எழுதினாலும் அது கோப்பில் எழுதப்படும். ஆகவே நாம் ஏதாவது எழுதலாம். மீண்டும் என்டர் விசையை தட்டலாம். இது உள்ளீடு முடிந்தது என குறிக்கும். இப்போது கண்ட்ரோல் விசை டி விசை இரண்டையும் அழுத்தலாம். ஏற்கனவே ஃபைல்1 என்ற ஃபைல் இருந்தால் பயனரின் உள்ளீடு மேலெழுதப்படும். ஆகவே நாம் உள்ளீட்டை ஏற்கனவே உள்ள ஃபைல்1 என்ற கோப்பில் சேர்க்க விரும்பினால் ப்ராம்ப்டில் எழுத வேண்டியது கேட் ஸ்பேஸ் இரட்டை வல அம்புக்குறிகள் ஸ்பேஸ் ஃபைல். என்டரை தட்டலாம். நாம் இன்னும் பல கமாண்ட்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இது போதும். உண்மையில் இதே கமாண்ட்களின் பல தேர்வுகளும் சாத்தியக்கூறுகளையும் நாம் பார்க்கவில்லை. இத்துடன் இந்த டியூட்டோரியல் நிறைவு பெறுகிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும். மொழியாக்கம் கடலூர் திவா. நன்றி.